ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் பிரியமே, எப்போது ஒரு எண்ணத்தில் தீர்க்கம் இருக்கிறதோ அந்த எண்ணம் சர்வ நிச்சயமாக உன் எண்ணத்தை புரிந்துணர்ந்த இறையாற்றல் வழியே ஈடேறும். ஆனால் நாமோ அந்த ஆசை என்ற எண்ணத்தை வெளிப்படுத்தும் போதே இது நடக்குமா, நடக்காதா, நடந்தால் அப்படி இருக்கும், நடக்காவிட்டால் இப்படி இருக்கும் என்று உங்கள் ஆசை என்ற எண்ண பிரதிபலிப்பை கூட நீங்களே முழுவதுமாக சென்று அடைய விடுவது இல்லை. அதிலும் நடக்கும் என்ற எண்ணத்தை விட நடக்காவிட்டால் என்ற எண்ணமே நம்மிடமிருந்து அதிகம் வெளிப்படுகிறது. இது கூட நாம் அறிந்த ரகசியமே. இது இயல்புதானே. இதை எப்படி கடந்து ஆசையை நிறைவேற்றிக் கொள்வது? அதற்கும் வழி இருக்கிறது. உதாரணமாக, ஒரு வீடு கட்ட வேண்டும் என்பது உன் ஆசை என்று வைத்துக்கொள்வோம். நாமெல்லாம் இன்றைக்கு விற்கும் விலைவாசியில் வீடு கட்ட முடியுமா? அதையும் கடன் வாங்கித்தானே கட்ட முடியும். நமக்கு யார் கடன் தருவார்? அப்படியே தந்தால் கூட இன்றைக்கு இருக்கும் வருமானத்தில் எப்படி கடன் தொகையை கட்டுவது போன்ற எண்ணங்கள் வழியே வீடு கட்ட வேண்டும் என்ற அடிப்படை எண்ணத்திலேயே சலனத்தை தொடங்கும் போது அது வெறும் ஆசையாகவே இருக்கும். அல்லது நீ யோசித்தபடியே நீ விரும்பிய சிக்கல்களை எதிர்கொள்ள வைக்கும். அதுவே இத்தனை சதுரடியில் வீடு, அதில் இந்த நிறத்தில் வாரணம் பூசி, அந்த அறையில் இது, இந்த அறையில் இது, சமையல் அறையில் இந்த வசதி, இப்படி கட்டி முடிக்கப்பட்ட வீட்டில் என்ன செய்ய வேண்டுமோ அதை குறித்த உன் எண்ணம் இருக்குமானால் இங்கே அடிப்படையாக வீடு என்பதை கட்டி முடித்து விட்டீர்கள். அதற்கு அடுத்த நிலையை குறித்த எண்ணம்தான் இப்போது உன்னிடம் இருந்து வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். இப்போது உன் எண்ணத்தின் தீர்க்கத்தில் வீடு கட்டி முடிக்கப்பட்ட ஒன்றாகி பிரதிபலிக்க தொடங்கியவுடன் உன் எண்ணத்தில் வீடு கட்டுவோமா என்ற சலனம் கடந்துவிட்ட நிலையில் சர்வ நிச்சயமாக நீ வீடு கட்டிவிடுவாய். அதற்கான சாத்தியக்கூறுகள் தானே அமைவதை நீ உணர்வாய். எல்லாம் மிக சரியாக நீ நினைக்காத வண்ணம் வந்து அடைவதையும் அனுபவிப்பாய். ஆனால் உன் எண்ணம் மட்டும் வீடு கட்டி முடிக்கப்பட்ட நிலையில் நீ என்ன செய்ய வேண்டும் என்ற நிலையிலிருந்து மீண்டும் சலனத்திற்கு வந்துவிடாது பார்த்து கொள்வது உன் எண்ணத்தின் தீர்க்கமாக இருக்க வேண்டும். இது ஏதோ ஒரு முட்டாள்தனமான ஒரு அணுகுமுறையாக தெரியும். ஆனால் இதை நித்தமும் செய்துதான் பாரேன். காலையும் இரவு படுக்கும் முன்னரும் தனியாக இந்த எண்ணத்தில் ஒரு சில மணித்துளிகளாவது எண்ணித்தான் பாரேன். இது ஏதோ வீடு என்று மட்டும் இல்லை. உன் ஆசை எதுவானாலும் அதை கடந்த நிலையில் இறையாற்றலை முன்னிறுத்தி நீ உன்னுள் பொருந்தி ஓர் தவமாய் இந்த எண்ணம் வெளிப்படட்டும். சர்வ நிச்சயமாக அது நிறைவேறும் என்பது மட்டும் உறுதி. எண்ணியதை எண்ணியவாறே அருளிக்கொண்டே இருக்கும் இறைவன் என்றும் உன்னோடு இருக்க எண்ணத்தில் தெளிவு இருந்தால் போதும். அனைத்துமானவனால் சாத்தியமாகும். உனக்கு தராத வேறு யாருக்கு தரப்போகிறேன்? என்னையே உனக்கு நான் கொடுத்து விட்டேன். பிறகு உனக்கு வீணான கவலை எதற்கு? நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். எதற்காகவும் கோபப்படாதே. உன்னை வழி நடத்தும் நான் உன் வாழ்வில் முன்னேற்றத்தை கொடுப்பேன். என்மேல் நம்பிக்கை வை. போராட்டமே வாழ்க்கையாக இருக்கிறதே என்று கவலை கொள்ளாதே. உன் போராட்டமெல்லாம் முடிவுக்கு வந்துவிட்டது. என் கருணை பார்வை உன் வாழ்விற்கு தேவையான சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது. மண்ணில் உள்ள மண்புழுவுக்கு கூட தெரிகிறது தன் நகர்வால் மண்ணுக்கு பயன் என்று. விண்ணில் உள்ள மேக கூட்டங்களும் கூட நகர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. மானிடத்தில் பிறந்த நீ நகராமல் இருக்கலாமா? எண்ணங்களால் நகர்ந்து கொண்டே இரு. உனக்கு வெற்றி நிச்சயம். வாழ்க்கை என்பது என்ன என்று உனக்கு தெரியுமா? உயிரோடு இருப்பதா? மகிழ்ச்சியாக இருப்பதா? பணம் புகழை தேடி தலை தெறிக்க ஓடுவதா? தோல்விகளால் கற்றுக்கொள்வதா? வெற்றிகளில் பெற்றுக்கொள்வதா? தன்னலமற்ற அர்ப்பணிப்பா? இவைகளில் எது வாழ்க்கை என்று உறுதியாக கூற முடியாவிட்டாலும் பிறந்தவர் அனைவரும் வாழ்ந்தே தீர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். வாழ்க்கை என்பது ஒரு அனுபவம். ஆளுக்கு ஆள் மாறுபடும். சுகமோ துக்கமோ அனுபவம் நம்மை பலப்படுத்துகிறது, காயப்படுத்துகிறது, சிரிக்க வைக்கிறது, அள வைக்கின்றது. வாழ்க்கையை பற்றி தீர்மானமான விளக்கம் எதுவும் இல்லாவிட்டாலும் வாழ்க்கையின் பிரச்சனைகளுக்கு மனோபலம் ஒன்று மட்டுமே தீர்வாக அமைகிறது. ஒவ்வொருவரின் வாழ்க்கை அனுபவங்களே அவர்களின் வழிகாட்டி. அனுபவங்களிலிருந்து அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி கற்றுக்கொண்டவன் வெற்றியடைகிறான், கற்றுக்கொள்ளாதவன் தவிக்கின்றான். நம்பிக்கை என்னும் வானவில் நம்மிடம் எப்போதும் இருக்க வேண்டும். வானவில் தோன்றும்போது வானம் அழகாகிறது. நம்பிக்கை தோன்றும்போது வாழ்க்கை அழகாகிறது.
ஒவ்வொரு மனிதனின் கையிலும் அழகான வாழ்க்கை இருக்கிறது. அதை வளப்படுத்தும் நம்பிக்கை என்னும் வானவில்தான் தோன்ற மறுக்கிறது. அப்போது வாழ்க்கை வெறுமையாகிறது. அந்த வெறுமையை நிரப்ப யாராலும் முடியாது. நாம் நினைக்கும் எண்ணங்கள் உறுதியாகவும் நம்பிக்கையோடும் இருக்க வேண்டும். அந்த நேர்மறை எண்ணங்கள் நம் சூழ்நிலைகளை மாற்றியமைத்து நம்மை வெற்றி பாதையில் அழைத்துச் செல்லும். நம் எண்ணம் ஒரு நாள் செயலாகும் போதுதான் அந்த எண்ணத்தின் வலிமை புரியும். நாம் எதுவாக நினைக்கிறோமோ அதுவாக மாறிவிடுவோம். நம்மை விட உடலில் பலசாலி யானை, நம்மை விட வேகத்தில் சிறந்தது குதிரை, நம்மை விட உழைப்பில் சிறந்தது கழுதை. இப்படி மிருகங்கள் நம்மை விட பல மடங்கு பலசாலிகளாக இருந்தாலும் நாம் தான் இவைகளை அடக்கி ஆள்கின்றோம். காரணம், நாம் மட்டுமே மனோபலம் கொண்டவர்கள். நமக்கு ஏற்படுகிற பிரச்சனைகளும் அப்படித்தான். அதை அடக்கியாளும் சக்தி நம்மிடம் உள்ளது. நீ எங்கிருந்தாலும் சரி, எதை செய்தாலும் சரி, எல்லாவற்றையும் நான் அறிவேன். உன்னை ஆட்டுவிப்பதும் எல்லாவற்றையும் படைத்து காப்பதும் நான் தான். உலகத்தின் ஆதாரம் நான். எவன் என்னை மனதார நினைக்கிறானோ அவனுக்கு எப்போதுமே துன்பம் என்பது நேராது. எவன் ஒருவன் அச்சப்படாமல் என் மீது தளராத நம்பிக்கை வைத்து செயல்படுகிறானோ அவனை எந்த சூழ்நிலையிலும் நிச்சயம் நான் பாதுகாப்பேன். நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை நீ உணர்ந்தால் போதும். என்னை சரணாகதியடைந்தால் நான் உன்னை பாதுகாப்பேன். என்னிடம் இருந்து உனக்கு ஒரு ஆச்சரியமான பரிசு கிடைக்கும். வரவிருக்கும் வாழ்க்கை மகிழ்ச்சி ஆச்சரியங்களோடு நிறைந்ததாக இருக்கும். என் வார்த்தை மீது நம்பிக்கை வை. உன் வாழ்வில் பலமும் நலமும் பெற்று நிரந்தரமான நிம்மதியடைவாய். உன் எதிர்கால தேவைகள் அனைத்தையும் நான் நிறைவேற்றி தருவேன் என் தங்கமே. ஒருவன் என் நாமத்தை அன்போடு உச்சரிப்பானாகில் நான் அவனுடைய ஆசைகளை பூர்த்தி செய்து அவனுடைய பக்தியை அதிகப்படுத்துவேன். என் வாழ்க்கையையும் செயல்களையும் ஊக்கமோடு இசைப்பாடுவானாயின் அவனுக்கு முன்னும் பின்னும் எல்லா திக்குகளிலும் சூழ்ந்திருப்பேன். எவன் என்னிடம் பூரண சரணாகதி அடைகிறானோ, எவன் என்னை விசுவாசத்தோடு வணங்குகிறானோ, எவன் என்னை நினைவில் இருத்தி கொண்டு நிரந்தரமாக தியானம் புரிகிறானோ அவனை விடுவிப்பது என் சிறப்பு இயல்பாகும். என் நாமத்தை உச்சரிப்பவர், என்னை வணங்குபவர், என் நிகழ்ச்சிகளையும் வாழ்க்கையை பற்றியும் எண்ணி இவ்வாறாக என்னை நினைவிலிருத்தியிருப்பவர்கள் எங்கனம் உலகப் பொருட்கள், உணர்ச்சிகள் இவைகளில் கவனமுள்ளவர்களாக இருக்க முடியும்? சாவின் வாயிலிருந்து என் அடியவர்களை நான் வெளியே இழுத்து விடுவேன். என் கதைகள் கேட்கப்பட்டால் எல்லா நோய்களும் விலகும். என் கதைகளை மரியாதையோடு கேட்டு அவற்றை எண்ணி தியானம் செய்து கிரகித்துக்கொள். இதுவே மகிழ்ச்சிக்கும் திருப்திக்குமான மார்க்கமாகும். என் அடியவர்களின் பெருமையும் அகம்பாவமும் அற்றுவிடும். கேட்பவரின் மனம் அமைதிப்படுத்தப்படும். வாழ்க்கையில் நாம் போகின்ற பாதையில் தடங்கள் வராமல் இருந்தால் நீ சரியான பாதையில் போகவில்லை என்று அர்த்தம். பாதையில் வரும் தடங்கள்தான் உன்னை முன்னேற வைக்கும். முன்னேற்றத்திற்கு வழிவரும் இடங்கள்தான் உன்னை நகர்த்தி பார்க்கும் தோல்வி ஒன்று. அந்த தோல்வி உன்னை தாழ்த்தவோ வீசவோ அல்ல, இருந்த நிலையிலிருந்து உச்சாணி உயரத்தை தொடுவதற்காக. என்றும் பழுத்த காயாகவோ கனியாகவோ பட்டுப்போய் நீ விழமாட்டாய். நீ கீழே விழுவது வீழ்ச்சியல்ல குழந்தையே. விதையாய் கீழே உன்னை நான் தூவி கொண்டு இருக்கிறேன். அப்படி தூவிய விதையான உன்னை வரலாறு காணாத உயரத்தில் உயர்த்த எடுக்கும் புது முயற்சிகள் அவை உனக்கு புதியது. அதனால் அவைகள் உன்னை தள்ளாட வைக்கும். ஒரு விதை மண்ணில் விழுந்து சிறிது காலம் தன் வளர்ச்சிக்கு வெளியில் தான் இருப்பதை காட்டிக்கொள்ளாது. பிறகு செடியாய் மரமாய் வளரும். அப்படி தன் வளர்ச்சியை காண்பிக்க முதலிலே தன் இருப்பிடத்தை பலமாக்கிக் கொள்ளும். அப்போது அது எதிர்நோக்கும் பிரச்சனைகள் நிறைய உண்டு. அதே போலத்தான் நீயும் இருக்கின்றாய். நீ விழுந்திருந்திருக்கலாம், ஆனால் அதை தோல்வி என்று கருதாதே. எழுந்து வானமாய் படர்ந்து நிற்கும் அளவிற்கு நீ உயரப்போகிறாய் குழந்தையே. அதற்குத்தான் இந்த சிறிய சறுக்கல். சறுக்கல் என்பது கீழே விழுவதற்காக அல்ல, மேலே உயர்ந்து செல்வதற்காக. உன்னை விதையாய் உன் வாழ்க்கையில் புதிய பாதையில் உன்னை நான் தூவியுள்ளேன். சிறிது கடினமாக இருந்த வழிகள் அது உனக்கு உணர்த்தும் பாடமாக இருக்கலாம். ஆனால் நிச்சயம் நீ உயர்வாய். என்ன இப்படி சொல்கிறீர்கள் என்கிறாயா? நான் சொல்வது கால நேரம் பார்த்து சொல்கின்ற சொல் அல்ல, எந்த காலத்தில் நடக்கும் என்ற சொல். எதிர்காலத்தில் உன் காலம் என்று நீ சொல்லப்படும் அளவிற்கு நடக்கும். அதற்கு மறைமுகமாக நான் சொல்லும் சொல்தான் எதிர்காலம். இன்னும் கொஞ்ச தூரம்தான், அதனால்தான் தாமதமாகிறது. ஆனால் அது தாமதமில்லை.
உன்னை நீ தயாராக்கிக் கொள்ளும் காலம் அது. வெற்றிக்கான காலம் வந்துவிட்டது குழந்தையே. இதில் நீ நிச்சயம் ஜெயிக்கப் போகிறாய். உன் பிரச்சனை அனைத்தும் தீரப்போகிறது. என்னை நினைத்தால் 7 நாட்களில் உனக்கு நன்மை ஏற்படும். ஒரு நல்ல செய்தி 7 நாட்களில் உன் இல்லம் தேடி வரும். உனது உள்ளமும் இல்லமும் மகிழ்ச்சியடையும் என் தங்கமே. ஏனென்றால் உனக்கான நேரம் துவங்கிவிட்டது. இனி உன் வாழ்வில் சந்தோஷம்தான். நல்ல எதிர்காலம் பெற்று நீ நன்றாக இருப்பாய். என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் எப்போதும் உனக்கு உண்டு என் தங்கமே. முதலில் சாய்பாபாவின் ஒரு உருவப்படம் இன்றியமையாத ஒன்று. ஏனென்றால் பாபாவும் அவரது உருவப்படமும் வேறு வேறு அல்ல. பகவானின் ஒட்டுமொத்த பேராற்றல் உருவப்படத்திலும் அடங்கியுள்ளது. அது தவிர பாபாவின் மேல் இடையறாது தியானம் செய்ய வேண்டியதின் உயர்வை பற்றி சக்தி வாய்ந்த முறையில் நினைவுபடுத்துகிறது. பாபாவின் பிரசன்ன உருவப்படம் அத்தகைய குறிக்கோளை அடைய முயலும்படி தூண்டுகிறது. பாபாவின் உருவப்படத்தை சிறு குழந்தையை போன்ற பாங்கில் நம்மை வெற்றிடமாக வைத்துக்கொண்டு உற்று கவனிப்பது என்பது மிகவும் சக்தி வாய்ந்த சாதனையாகும். சாய் பக்தர்கள் இதனை உணர்ந்தவர்கள் ஏராளமானோர்கள் இருக்கின்றனர். இரண்டாவதாக, பாபாவின் வாழ்க்கை சரிதத்தை தவறாமல் பாராயணம் செய்வது நமது மனதை ஆத்மீக குறிக்கோளை நோக்கி இழுக்கும் வல்லமை வாய்ந்தது. நமது எல்லா எண்ணங்களும் உணர்வுகளும் பாபாவை பற்றிய தெளிவையும் உணர்தலையும் நமக்குள் ஏற்படுத்துவதற்கு வழியாக அமையும். மூன்றாவதாக, எப்போதுமே பாபாவின் நினைவிலேயே மூழ்கி அவரது திவ்ய நாமத்தை இடையறாது உச்சரிப்பதில் நம் மனதை ஒரு நிலையில் ஈடுபடுத்தும்படியான வழக்கத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். நான்காவதாக, நாம் எதை உண்பதாக இருந்தாலும் அல்லது பருகினாலும் அதை மானசீகமாக பாபாவுக்கு நிவேதனம் செய்த பிறகு அதை பிரசாதமாக உண்ணும் பழக்கத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். ஐந்தாவதாக, நாளின் முதல் 15 நிமிட நேரத்தை நாள் முழுவதும் நாம் பாபாவின் நினைவில் லைத்திருப்பதாக நாம் பாவனையை இசைவு செய்து கொள்ளுவதில் செலவிட வேண்டும். மீண்டும் தூங்குவதற்கு முன் நாளின் இறுதி 15 நிமிடங்களையும் பாபாவை பற்றி சிந்திப்பதிலும் செலவிட முயல வேண்டும். அன்றாடம் செய்த செயல்களின் படிவத்தை இரவு 10 நிமிடம் நாம் ஒருமுறை மீண்டும் நமக்குள்ளேயே கவனிக்க வேண்டும். ஆறாவதாக, ஸ்ரீ சாய்பாபாவின் விபூதியை நாள்தோறும் இட்டுக்கொள்ளும் வழக்கத்தை மேற்கொள்ள வேண்டும். தண்ணீரிலும் கலந்து பருகலாம். தினம் அல்லது வாரத்திற்கு 1 அல்லது 2 மணி நேரம் பாபாவை மனமாற வழிபடுவதற்காக நாம் ஒதுக்க வேண்டும். பாபா தமது படத்தோடு ஒன்றுபட்டவர் என்பதை பலமாக நினைவு கூர்ந்து அவரது இருப்பை உணர்ந்து அவரது படத்தை பூஜை செய்ய வேண்டும். அவரிடம் நம்மை பிணைத்து கொள்ள வேண்டும். குடும்பத்தில் இருக்கின்ற தாய் தந்தையைப் போல ஈடுபாடும் பெருமதிப்பும் நாம் பகவானிடம் வைத்திருக்க வேண்டும். முடிந்த போதெல்லாம் வாராந்திர சாய் சத்சங்கத்தில் பங்கேற்க முயல வேண்டும். சத்சங்க அருள்மொழிகளை படித்து அதன்படி நாம் நடக்க முயற்சி செய்ய வேண்டும். இதனை அனைத்தும் கடைபிடித்து சாய் பகவானின் ஆசியையும் அனுகிரகத்தையும் பெற்று வாழ்வில் உயர்ந்த நிலையடைவது சத்தியமாகும். இத்தனை நாட்களாக நீ அனுபவித்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் இன்று இரவோடு நான் தீர்த்து வைக்கப் போகிறேன். என்னை நம்பு. நல்லவர்கள் கண்ணியமானவர்கள் என்று நினைத்தவர்களின் உண்மை முகம் கண்டு நீ அதிர்ந்து போய் நிற்கின்றாய். அதற்கு அவசியமே இல்லை. என் குழந்தைக்கு யார் எப்படி என்று புரிந்து பழகும் விதத்தை கற்றுக் கொடுப்பது என் கடமையல்லவா? ஆன்மீகத்தில் உள்ள எல்லோரும் கண்ணியமானவர்கள் கிடையாது. வெளியில் அவர்களின் செயல்பாடுகளை வைத்து நம்பி ஏமாந்து விடக்கூடாது. அதற்குத்தான் முன்னெச்சரிக்கையாக உனக்கு எல்லாவற்றையும் காட்டுகிறேன். யாரையும் எளிதில் நம்பக்கூடாது என்பதற்கு இது ஒரு உதாரணம். பாலையும் தண்ணீரையும் கலந்து வைத்தால் அன்னப்பறவை போல தண்ணீரிலிருந்து சுத்தமான பாலை உனக்கு பிரிக்க தெரிய வேண்டும். அதற்காகத்தான் இந்த நிகழ்வுகள் எல்லாம் உன்னை எட்டி பார்க்கின்றது. நீ எனக்கு கிடைத்த அற்புதமான குழந்தை. ஆனால் வெளுத்ததெல்லாம் பால் என நினைக்கும் வெகுளியான குழந்தை. இந்த வெகுளித்தனங்களை விட்டு கொஞ்சம் வினயமாகவும் நடந்து கொள். என் இந்த உபதேசத்தின்படி நடந்து கொள். நான் எப்போதும் உன்னோடு இருக்கிறேன். எந்த கவலையும் உனக்கு வேண்டாம் குழந்தையே. பொறுக்க முடியாத அவதியும் அதையொட்டி உன் மனதில் எழுகின்ற கோணல் சிந்தனைகளும் உயிரை மாய்த்து கொள்ள நினைக்கும் எண்ணமும் என்னை மன வருத்தம் அடைய செய்கின்றது. உனது துக்க குப்பைகளை மூட்டை கட்டி தூர போட்டுவிட்டு என் பாதங்களை பற்றிக்கொள். நான் அனைவருக்கும் கருணைமயமான அன்னை என்பதையும்
ஒரே ஒரு முறை கூவி அழைத்தாலும் ஓடி வந்து அணைத்து உச்சி முகரும் தாய் என்பதையும் மறந்து விடாதே. உனக்கு என்ன தேவை என்பதை நான் முற்றிலும் நினைவில் வைத்திருக்கிறேன். உன்னை துன்பச் சேற்றில் மூழ்கிவிட நான் ஒரு காலம் சம்மதிக்க மாட்டேன். உன் துக்கம் நிச்சயமாக மகிழ்ச்சியாக மாறும் குழந்தையே. உனது வாழ்க்கை சீர்படும் காலம் விரைவில் வரும். இதற்கு முன்னால் நீ கடந்து வந்த கடினமான பாதைகளை சற்று நினைத்துப் பார். அதிலெல்லாம் உன்னை தூக்கி சுமந்து காப்பாற்றி வந்தேன். இனியும் அப்படியே உன்னை நான் காப்பாற்றுவேன். உனக்கு சோதனையாக தெரிகிற இந்த காலத்தை மனதில் வைத்து கொள்ளாதே. என் அற்புதங்கள் இனி உன் வாழ்வில் நிகழ்வதற்காக ஏற்பட்டுள்ள ஒரு வழிதான் இந்த சோதனைகள். வாழ்க்கையில் சலிப்பும் வெறுப்பும் கொள்ளாதே குழந்தையே. மனம் புண்ணாகி போனவே என வருந்தாதே. இதோ என் மென்மையான கரங்களால் உன்னை வருடிக்கொண்டு உன் பக்கத்தில்தான் நான் உனக்காக உட்கார்ந்திருக்கின்றேன். மிக விரைவில் உன்னை பொன்னாக்கும் நாள் வந்து கொண்டு இருக்கிறது. யார் கைவிட்ட போதிலும் என் பக்தனை நான் என்றும் கைவிட மாட்டேன். நான் என்றும் உனக்கு துணையாக இருப்பேன் குழந்தையே. நீ பட்ட ஒவ்வொரு துன்பங்களுக்கு பின்னாலும் உனக்கு ஒரு மகிழ்ச்சி காத்திருக்கும். கலங்காதே. நீ எதற்காக கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறாயோ அது உன்னிடம் வந்து சேரும் காலம் வந்துவிட்டது. நான் உன்னை பாதுகாத்து கொண்டு இருக்கும்போது உனக்கு யாரும் தீங்கு விளைவிக்க முடியாது. நீ எதிர்பார்த்த காரியத்தில் நிச்சயம் வெற்றியடைவாய். கலங்காதே. உன்னோடு நான் இருக்கிறேன். நீ நம்பிக்கையோடு இரு. நல்லதே நடக்கும். நீ உன் கண்ணிமையை மூடி திறக்கின்ற நேரத்தில் நீ கேட்ட வரத்தை உனக்கு நான் அளிக்கப் போகின்றேன். நான் எந்த நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன் குழந்தையே. என் மீது நம்பிக்கை கொள். எல்லாம் தான் நான் ஆசைப்படுகிறேன். ஆனால் நிறைவேறுவதுதான் வேறாக இருக்கிறது என்பவரா நீ? ஆசைப்படுவது நம் இயல்பில் ஒன்றுதான். ஆனால் அந்த செயல் நடைபெறுமா என்று உன்னுள் எழும் சலனமே, சந்தேகமே அது நிறைவேற வந்தாலும் உன் சலன எண்ணத்தின் வெளிப்பாட்டால் தடைப்படுகிறது. இதற்கு என்னதான் செய்வது? முதலில் ஆசையில் தீர்க்கம் இருக்க வேண்டும். அந்த தீர்க்கத்தில் அதைவிட சிறந்தது என்ற வேறு சலனமின்றி இருக்க வேண்டும்.